வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோவில் 1947 நடந்த ஒரு கொடூரமான ஒரு மர்டர் கேஸை பற்றி தான் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். 22 வயசான எலிசபெத் ஷார்ட் அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணை கொலை பண்ண வேண்டிய காரணம் என்ன, அந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் அந்த கொலைகாரம் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் கேஸ் எப்படி மூவ் ஆச்சு, ஃபைனலாக என்ன நடந்துச்சு, இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 15 காலையில் ஒரு 10 மணிக்கு பெட்டி பர்சிங்கர் அப்படின்ற ஒரு லேடி தன்னோட 3 வயசு குழந்தையை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வாக் போகலாம் அப்படின்னு ஷூ கடைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ நார்டன் அவென்யூவை கிராஸ் பண்ணும்போது தான் ஒரு வெள்ளை கலரில் ஏதோ ஒரு உருவத்தை அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, கீழே படுத்திருக்கிற மாதிரி. பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது 22 வயசான எலிசபெத் ஷார்ட் இறந்து போன நிலையில், உடம்புல எந்த ஒரு துணியுமே இல்லாமல் மேலே பார்த்த நிலையில் அந்த டெட் பாடி அங்கே கீழே கிடந்துட்டு இருக்கு. அந்த டெட் பாடி எப்படி இருக்குது அப்படின்னா, எக்ஸாக்டாக 2 துண்டாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வச்சிருக்காங்க. அவங்களோட கண்ணு ஓப்பன்ல இருக்கு, கை ரெண்டும் தலைக்கு மேல லைட்டா பெண்ட் பண்ண நிலையிலையும், கால் வந்து லைட்டா கொஞ்சம் விரிஞ்ச நிலையிலையும் அவங்க நோட்டீஸ் பண்றாங்க. தலையில ஒரு பயங்கரமான அடி, அதுக்கப்புறம் உடம்புல வெவ்வேறு இடத்துல வந்துட்டு அவங்களோட சதையை கட் பண்ணி அவன் எடுத்திருக்கான். அந்த மூஞ்சி வந்து சிரிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 இன்ச்சுக்கு வாய்ப்பகுதியிலேருந்து காது வரைக்கும் கட் பண்ணப்பட்டிருக்கு. உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையாது, கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிருக்குது. ஸோ வேறு ஏதோ ஒரு இடத்துல கொலை பண்ணிவிட்டு அந்த டெட் பாடியை அதுக்கு ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டிருக்கான். ஸோ அதை சுற்றி உள்ள இடத்துலையுமே ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையாது. இந்த நிலையில தான் முதல் முறையாக பெட்டி பர்சிங்கர் வந்துட்டு இந்த டெட் பாடியை பார்க்குறாங்க. பெட்டி பர்சிங்கர் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு உடனே வந்து டெட் பாடியோட ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்துட்டு இது எலிசபெத் ஷார்ட் தான் அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள வர ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்ப கட்டத்தில் இவங்க ஹாலிவுட்குள்ளே போகணும், ஒரு ஸ்டார்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு ஆக்டிங் ரோல் கிடைச்சிடாதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஒரு கேஷியராகவோ இல்லை வந்துட்டு ஒரு வெயிட்ரஸாக சம்டைம்ஸ் வேலையே இல்லாமல் கூட அவங்க ரோல் தேடிட்டு இருக்காங்க. மேகசின்ஸ் இவங்களுக்கு ஒரு செல்ல பேரை வச்சு கூப்பிடுதுன்னு ஒரு நிக்நேம் வைக்குது. அதுதான் பிளாக் டாலியா. ஏன்னா அவங்க எப்போவுமே வந்துட்டு ஒரு பிளாக் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க முடியும் ரொம்ப அழகாக கருப்பு கலரில் இருக்கிற காரணத்தினால அவங்கள பிளாக் டாலியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு அட்டாப்சி ரிப்போர்ட்டும் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப அவங்களோட ஃபைனல் மொமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கொடுமையாக இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ உடம்புல இருக்கக்கூடிய அந்த காயங்களை வச்சு என்ன தெரியுது அப்படின்னா, அவங்களோட அந்த ஃபைனல் மொமெண்ட்ஸ், அந்த டார்ச்சர் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சிரிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வாய்ப்பகுதியிலேருந்து காது வரைக்கும் கட் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த விஷயம் எலிசபெத் ஷார்ட் உயிரோடு இருக்கும் போதே அந்த கொலைகாரனை கட் பண்ணியிருக்கான். ஸோ அவங்க அந்த வலியை உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த கட் பண்ண விஷயங்கள் அவங்க உடம்புல நிறைய இடத்துல வந்துட்டு அவங்களோட சதையை கட் பண்ணி எடுத்ததாகட்டும், ஸோ வாய்ப்பகுதியில் கிழிச்சதாகட்டும், இது எல்லாமே பக்காவாக ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஆள் பண்ணியிருந்தா எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குமோ அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. போன்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாமே அவன் பண்ணியிருக்கான். எலிசபெத் இறந்து போய் 9 நாளைக்கு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு என்வலப் வருது. அந்த என்வலப்பில் எலிசபெத்தோட ஒரு சில பொருட்களும் இருக்குது. சோஷியல் செக்யூரிட்டி கார்டு, ஒரு பர்த் சர்டிஃபிகேட், சில ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் ஒரு டைரி. அந்த டைரியில் சில பேஜஸ் மிஸ் ஆகுது. அந்த என்வலப் அதுக்கு மேலே என்ன மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, ஹேட் மை ஃபன் வித் போலீஸ் பை பிளாக் டாலியா அவெஞ்சர் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் அதுக்கு மேலே இருக்குது. இது எல்லாமே அவன் கைப்பட எழுதல ஒரு மேகசின்லேருந்து வார்த்தைகளை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை அவன் ஃப்ரேம் பண்ணியிருக்கான். ஏன்னா கையெழுத்தை வச்சு கூட கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப கிளியராக இருக்கான். இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கேஸோலினை வச்சு க்ளீன் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் பக்காவாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறான். இதே போல் மொத்தமாக 13 என்வலப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. எல்லா என்வலப்லையுமே பிளாக் டாலியா அவெஞ்சர் அப்படின்னு சைன் போட்டிருக்கு. போலீஸை கம்ப்ளீட்டாக இரிட்டேட் பண்ணும் அப்படின்ற எண்ணத்தோடையே இவன் இது எல்லாத்தையுமே சென்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைரியில் ஒரு சில கான்டாக்ட் நம்பர்ஸ், கான்டாக்ட் பர்சன்ஸ், இது எல்லாமே இருக்குது. அதை வச்சு போலீஸ் ஒரு 75 பேரை வந்துட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க, கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 75 பேருமே இந்த எலிசபெத் கூட ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. ஒரு டின்னர் டேட்டுக்கு போகிறதாகட்டும், இல்லைனா ஒரு மூவிக்கு போகிறதாகட்டும், ரொம்பவே ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப். அதனால் எலிசபெத்தை பற்றி அவங்களுக்கு பெருசாக எந்த விஷயமே தெரியல.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த கேஸ் ஒரு ரிசல்ட்டே இல்லாமல் யார் இதை பண்ணா அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை கண்டுபிடிக்காமல் போலீஸ் ரொம்ப குழம்பி போய் நின்றுட்டுருக்காங்க. இப்போது இந்த கேஸில் இருக்கக்கூடிய சஸ்பெக்ட்ஸ்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல் சஸ்பெக்ட் ராபர்ட் மேன்லி. எலிசபெத்துக்கும் இவருக்குமான ரிலேஷன்ஷிப் எலிசபெத் இறந்து போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆகுது. சாண்டியாகோ பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு எலிசபெத் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பஸ்ஸுக்காக. அப்போது ராபர்ட் காரில் வந்துட்டு ஹெல்ப் வேணுமா லிஃப்ட் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆரம்பத்தில் எலிசபெத் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க, ஏன்னா தேர்ட் பர்சனோட காரில் எப்படி ஏறி போகிறது அப்படின்னு அவாய்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் வந்து கம்பல் பண்ணி கூப்பிடுறாரு. அதனால அந்த காரில் ஏறி இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு மாதத்துக்கு ரெண்டு பேர்த்துக்குமான ரிலேஷன்ஷிப் ஒரு சின்ன ஒரு டேட்டிங், ஒரு டின்னர் டேட், ஒரு மூவி டேட் அந்த மாதிரி வெளியே போய் கொஞ்சம் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலாக லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு இவங்க ட்ராவல் பண்ணி வராங்க. ஜனவரி 9 இங்கே ட்ராவல் பண்ணி வந்து பில்ட்மோர் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் ராபர்ட் எலிசபெத்தை ட்ராப் பண்ணிவிட்டு அவர் போயிடுறாரு. போலீஸ் விசாரணையில் வந்துட்டு வில்லிங்காக தன்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவராகவே முன் வந்து பாலிகிராஃப் டெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு முறை இல்லை 2 முறை பாலிகிராஃப் டெஸ்ட் எடுத்தும் உண்மை தான் பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயம் ப்ரூவ் பண்ணப்படுது. ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா அந்த காலத்துலலாம் வந்துட்டு ட்ரூத் சீரம் அப்படின்ற ஒரு ட்ரக் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா உண்மையை பேசுகிறதுக்கான அந்த ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த ட்ரக் எடுத்ததுக்கு அப்புறமும் ராபர்ட் வந்துட்டு இன்னசென்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்படுது. ரெண்டாவது சஸ்பெக்ட் ஜோசப் டுமைஸ். எலிசபெத் இறந்து போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இவங்க 2 பேரும் ஒன்றா பாருக்கு போயிட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. போலீஸ் விசாரணையில் கொஷின் கேட்குறாங்க, நீ தான் வந்துட்டு எலிசபெத்தை கொன்னியா அப்படின்னு கேட்கக்கூடிய கொஷினுக்கு இவரும் ஆமாம் நான் தான் எலிசபெத்தை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் தேவை. ஸோ போலீஸ் வந்து எவிடன்ஸ் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டே எலிசபெத் இறந்து போன அந்த நாள் ஜோசப் வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்த மாதிரியான ஒரு ப்ரூஃப் தான் இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஜோசப்பும் இன்னசென்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்படுது. இந்த கேஸோட தேர்ட் அண்ட் ஃபைனல் சஸ்பெக்ட் ஜார்ஜ் ஹோடல். ஜார்ஜ் ஹோடலுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையனுக்கு எலிசபெத் இறந்து போனப்போ பையனோட வயசு 5. அவனோட பேர் ஸ்டீவ் ஹோடல். ஸ்டீவ் ஹோடல் பின்னாடி வளர்ந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக மாறுறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 300 கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. இந்த காலத்தில் எலிசபெத்தோட கேஸையும் அவர் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. ஒரு டாக்குமெண்ட் அவர் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. பின்னாடி அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை அவர் ரிவீல் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா எலிசபெத் ஷார்ட்டை கொன்னது தன்னுடைய அப்பாவான ஜார்ஜ் ஹோடல் தான் அப்படிங்கிற விஷயத்தை அவர் ரிவீல் பண்ணுறாரு. இதுக்கு அவர் நிறைய எவிடன்சஸ் அண்ட் நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு. அதில் சொல்லக்கூடிய முதல் விஷயம், தன்னுடைய அப்பா பயங்கரமான இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள், ஐக்யூ லெவல் அவருக்கு அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிற விஷயம்தான். ரெண்டாவது, அவர் மெடிக்கல் ஸ்கூலில் சர்ஜரி ரிலேட்டடான சப்ஜெக்டை அவர் படிச்சிருக்காரு. அவருக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடையாது, பட் அந்த விஷயம் அவருக்கு தெரியும். ஸோ இந்த கொலை எப்படி நடந்துச்சோ அதே போல் அவரால் பண்ணுறதுக்கான எல்லா கேப்பபிலிட்டியும் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் ஸ்டீவோட நம்பிக்கை. மூணாவது விஷயம், அவரோட அப்பா ஜார்ஜ் ஹோடலோட ஒரு ஃபோட்டோ ஆல்பத்தில் ஒரு லேடியோட ஒரு பிக்சரை பார்க்குறாரு. அந்த பிக்சர் எலிசபெத்தாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் ஸ்டீவுக்கு வருது. அதனால் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அதை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா 85% இது வந்து எலிசபெத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி டெக்னாலஜிலாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் 2014 ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் டெக்னாலஜியை வச்சு எலிசபெத்தோட ஃபோட்டோவையும் அந்த ஆல்பத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போது 90 to 95% இது எலிசபெத் தான் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கிடைக்குது. பட் ஸ்டில் 100% அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கல. ஒரு இன்கன்க்ளூசிவாக தான் இதுவும் முடியுது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற காலத்தில் தன்னுடைய அப்பா ஜார்ஜ் ஹோடல் பிலிப்பைன்ஸுக்கு மூவ் ஆயிடுறாரு. அந்த இடத்துல அகெயின் ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையும் எலிசபெத்தோட கொலை எப்படி நடந்துச்சோ அதே பேட்டர்னில் தான் அந்த கொலையும் நடந்திருக்கு. அதை போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணோட உடம்புல வந்துட்டு பிடி பிளாக் டாலியா அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் வந்துட்டு ஒரு கையால் எழுதின மாதிரியான ஒரு இனிஷியல்ஸ் இருக்குது. அந்த இனிஷியலையும் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கையும் ஜார்ஜ் ஹோடலோட ஹேண்ட் ரைட்டிங்கும் கம்பேர் பண்ணி இது ரெண்டும் சிமிலராக இருக்குது. ஸோ ஜார்ஜ் ஹோடல் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் நம்புறாரு. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட செக் பண்ணும்போது இது வந்து ஓரளவுக்கு கம்பேர் ஆகுது. பட் 100% எங்களால் இதையும் சொல்ல முடியல. இன்கன்க்ளூசிவாக இதுவுமே போயிடுது. ஜார்ஜ் ஹோடலோட பொண்ணு தான் மேலே வந்துட்டு செக்ஷுவல் அசால்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது ஜார்ஜ் ஹோடல் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்படுது. ஏதோ ஒரு கட்டத்தில் போலீஸ்க்கே டவுட் வருது, இவன் வந்துட்டு கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஜார்ஜ் ஹோடலோட வீட்டில் வந்துட்டு லிசன் பண்ணுறதுக்கான அந்த டிவைஸ்லாம் அவங்க வந்துட்டு ரகசியமாக போயிட்டு செட் பண்ணுறாங்க. ஜார்ஜ் ஹோடல் என்ன பேசுகிறாரு அதை வச்சு வந்துட்டு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ரெக்கார்ட் ஆகுது. அது என்ன அப்படின்னா, சப்போஸ் நானே கொலை பண்ணியிருந்தாலுமே போலீஸால் இதை ப்ரூவ் பண்ணவே முடியாது. என்னோடய செக்ரட்டரி கிட்ட அவங்க பேசணும்னு நினச்சாலும் பேச முடியாது, ஏன்னா என்னோடய செக்ரட்டரி உயிரோட இல்லை அப்படிங்கிற விஷயம் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ ஏகப்பட்ட ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண எவிடன்ஸ் இது எல்லாமே இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த ஃபிசிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணப்படுது.
பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னா, ஜார்ஜ் ஹோடல் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு போலீஸை இவர் விலைக்கு வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு டாக்கும் வெளியே போயிட்டுருக்கு. ஸோ நிறைய எவிடன்ஸ் ஜார்ஜ் ஹோடலுக்கு எகெயின்ஸ்டாக ஸ்டீவ் ஹோடல் ஜென்ரேட் பண்ணாலும் எல்லாமே இருந்தாலும் இது வந்து 100% இவர் தான் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கான்க்ரீட்டாக வந்துட்டு ப்ரூவ் பண்ணவே முடியல. பல வருஷம் ஆயிடுச்சு இந்த க்ரைம் நடந்து. பட் ஸ்டில் இதுக்கு ஒரு கன்க்ளூஷனே கிடைக்கல. இந்நாள் வரைக்கும் இந்த கேஸ் ஒரு ஓப்பனாகவும் ஒரு அன்சால்வ்டு கேஸாகவும் தான் இருந்துட்டு வருது. இப்போது நான் கேட்கணும்னு நினைக்கிற விஷயம், யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இதே போல் ஒரு க்ரைம் கேஸை வந்துட்டு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த டாபிக் என்னங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.